இன்னைக்கு நம்ம ஸ்பீசியஸ் ஆஃப் ஹனிபீ தான் பார்க்க போகிறோம். ஹனிபீயோட கிளாசிஃபிகேஷன். ஹனிபீ பைலம் ஆர்த்ரோபோடாவை சேர்ந்தது. கிளாஸ் இன்செக்டா. ஆர்டர் ஹைமெனோப்டெரா. ஜீனஸ் ஏபிக்ஸ். ஜீனஸ் ஏபிக்ஸ்லேயே நிறைய ஸ்பீசியஸ் இருக்குது. அதில் நம்ம ஏபிக்ஸ் டார்செட்டா, ஏபிக்ஸ் இண்டிகா, ஏபிக்ஸ் ஃப்ளோரியா, ஏபிக்ஸ் மெல்லிஃபெரா, மெல்லிஃபோனா அண்ட் ட்ரைகோனா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிக்ஸ் டார்செட்டா. இதை நம்ம ராக் பீன்னு சொல்லுவோம். இதுதான் லார்ஜஸ்ட் ஹனிபீ. 2 சென்டிமீட்டரில் இருக்கும். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பீ. இது அதோட வீட்டை கோம்பை ஓப்பன் ஏரியாஸில் கெட்டும். பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ், ராக்ஸ், அதுக்கப்புறம் பழைய கோட்டைகளில் மனிதர்கள் அதிகமாக நடமாடாத இடத்துல இதோட கூட்டை கெட்டும். குயினும் ஒர்க்கரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கும். அதோட சைஸை வச்சு நம்ம இது குயின் இது ஒர்க்கருன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, குயினோட அப்டமன் அடிவயிறு பகுதி நல்லா டார்க் கலரில் இருக்கும். ஒர்க்கர் பீயை கம்பேர் பண்ணும்போது கோம் செல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கும். இதோட கோம்பில் 20 இருந்து 25 கிலோ ஹனியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இது ரொம்ப இரிட்டேட்டபிளாக இருக்கும். ஃபெரோஷியஸாக இருக்கும். நல்லா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நல்லா கொடூரமானதாக இருக்கும். அதனாலேயே இதை யாரும் அந்த அளவுக்கு வளர்க்க விரும்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏபிக்ஸ் இண்டிகா. இது ஒரு இண்டியன் பீ. இது ஒன்றுக்கடுத்த ஒன்று வரிசையாக கூடு கெட்டும். அதில் 1-2 கூட்டில் தான் ஹனி இருக்கும். ஒரு கூட்டில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 2 இருந்து 6 கேஜிக்குள்ளே தான் ஹனி கிடைக்கும். இது மலைகள்லையும் சமவெளிகள்லையும் தான் கூடு கெட்டும். இதை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். ஏன்னா இது எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. ரொம்ப சைலண்ட்டான ஸ்பீசியஸ். நெக்ஸ்ட்டு ஏபிக்ஸ் ஃப்ளோரியா. இதை நம்ம லிட்டில் பீன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்கும், ஜென்டிலாகவும் இருக்கும், நல்லா மென்மையாகவும் இருக்கும். இது அதோட கோம்பை ட்ரீஸில், புஷ்ஷஸில், புதர் செடியில், ட்ரீஸில், மற்ற இடத்துலலாம் கெட்டும். இது டாக் டெயிலாக இருக்கும். நல்லா பணிவானதாக இருக்கும், ஜென்டிலாக இருக்கும், நல்லா மென்மையாக இருக்கும். அதனால் இதை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இது கம்மியான ஹனியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இதை நம்ம வியாபாரமாக பண்ண முடியாது. இதோட கூட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹனியையும் ஈஸியாக எடுத்துடலாம், எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு ஏபிக்ஸ் மெல்லிஃபெரா. இது ஒரு யூரோப்பியன் பீ. இந்த யூரோப்பியன் பீ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். பட் இட்டாலியன் பீஸ் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட கேரக்டர் எல்லாமே ஏபிக்ஸ் இண்டிகா மாதிரியே தான் இருக்கும். இதுவும் ஏபிக்ஸ் இண்டிகா மாதிரியே வரிசையாக கூடு கெட்டும். ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது சென்ட்ரலாக இருக்கிற கோம்பில் தான் நடக்கும். இது நிறைய ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பீ நல்ல ஜென்டிலாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இது ஈஸியாக ப்ரீட் ஆகும். குயின் நிறைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ப்ளோரிஃபிக். ஹனி ஒரு இயருக்கு 5 இருந்து 10 கேஜி ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு கோம்பில். யூரோப்பியன் கண்ட்ரியில் காமனாக பார்க்குற பீ ஏபிக்ஸ் மெல்லிஃபெரா. அதனாலேயே இதை நம்ம காமனாக யூரோப்பியன் பீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெல்லிஃபோனா அண்ட் ட்ரைகோனா ஸ்பீசியஸ். இது முன்னாடி பார்த்த பீஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நம்ம காமனாக டேமர் பீன்னு சொல்லுவோம். இந்த ஹனிபீ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால் இதால் வேக்ஸ் செக்ரீட் பண்ண முடியாது. மெழுகு செக்ரீட் பண்ண முடியாது. மெழுகை வச்சு தான் மற்ற எல்லா ஸ்பீசியஸும் கோம்பு கெட்டும். இதால் செக்ரீட் பண்ண முடியாதனால இது எத்தன் மிக்சர், மணல் கலவை, மணல் கூடவே பிளான்ட்லேருந்து கிடைக்கிற பிசுபிசுப்பான சப்ஸ்டன்ஸை வச்சு அதோட கூடு கெட்டும். அப்படி கெட்டுறனாலேயே இது ரொம்ப சின்னதாக இருக்கும்.
அதனால் நம்மளுக்கு 100ல் இருந்து 150 கிராம் ஆஃப் ஹனி தான் கிடைக்கும். இதோட கூட வந்து நம்மளால் ஷப்பில், கார்டனில், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு பக்கத்துலலாம் பார்க்க முடியும். இது வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது.